குழந்தைகளா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா குழந்தைகளா? இன்று நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் 2ஆம் வகுப்பு திருப்புதல். நம்ம இன்னைக்கு ரிவிஷன் பண்ண போகிறோம். பாருங்கள், முதலாவதாக பாடம் 7 விட்டு செல்லாதே. இந்த பாடத்திலிருந்து நம்ம பொருள் கூறுக பார்க்க போகிறோம். முதலாவதாக பாருங்கள், பிள்ளை. பிழை, பிள்ளை. பிள்ளைனா பொருள் கூறு என்ன? தவறு. தவறு, தவறு. அடுத்து வினா எண் 2, கரிக்கோள். கரிக்கோள், கரிக்கோள். பதில் பென்சில், பென்சில். அடுத்து எண்ணி. எண்ணி, எண்ணி. இதனுடைய பதில் நினை, நினை. அடுத்து கவலை. கவலை, கவலை. பதில் வருத்தம். வருத்தம். நாளை. அடுத்து நாளை, நாளை. நாளைனா மறுநாள் தான் பதில். மறுநாள், மறுநாள். புரிஞ்சுதா குழந்தைகளா? சரி, பாருங்க. பிழை, தவறு. கரிக்கோள், பென்சில். எண்ணி, நினை. கவலை, வருத்தம். நாளை, மறுநாள். அடுத்து பாருங்க, எதிர்ச்சொல். முதலாவதாக பிடிக்கும், பிடிக்கும். இதனுடைய எதிர்ச்சொல் பிடிக்காது. பிடிக்காது, பிடிக்காது. அடுத்து ஆம். ஆம். இதனுடைய எதிர்ச்சொல் இல்லை. இல்லை, இல்லை. அடுத்து வெளியே. வெளியே, வெளியே. உள்ளே. உள்ளே, உள்ளே. அடுத்து இங்கே. இங்கே, இங்கே. அங்கே. இங்கே, அங்கே. அடுத்து அவர்கள். அவர்கள். அதுக்கு பதில் இவர்கள். இவர்கள். பாருங்க, பிடிக்கும், பிடிக்காது. ஆம், இல்லை. வெளியே, உள்ளே. இங்கே, அங்கே. அவர்கள், இவர்கள். அடுத்து சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதுக. பாருங்க, வினா எண் 1, பிழை, பிழை. கூட்டல் ஆனால். ஆனால். என்ன பதில் வரும்? பிழை கூட்டல் ஆனால், பிழையானால். அடுத்து கரி, கரி. கூட்டல் கோள். கோள், கரிக்கோள். கரிக்கோள். அடுத்து எழுதும் கூட்டல் போது. எழுதும் கூட்டல் போது. போது. பதில் எழுதும் போது. போது, எழுதும் போது. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. பாருங்க, கயல் டேஸ் மறந்துவிட்டாள். கயல் எதை மறந்துவிட்டாள்? கரிக்கோளை மறந்துவிட்டாள். அப்போ இதனுடைய பதில் என்ன? கரிக்கோளை. கரிக்கோளை. சரிங்களா? பிழை இல்லாமல் எழுதணும். அடுத்து பாருங்க, அள்ளிப்பானை டேஸ் மறந்து விட்டான். யார் மறந்து விட்டது? முத்து. முத்து. முத்து வந்து அள்ளிப்பானை மறந்து விட்டான். அடுத்து முத்துவிற்கு கரிக்கோள் டேஸ் இருந்தால் தான் பிடிக்கும். முத்துவிற்கு கரிக்கோள் எப்படி இருக்கணும்? கூராக இருக்க வேணுமா? சரிங்களா? கூராக இருந்தால்தான் பிடிக்கும். சரிங்களா குழந்தைங்களா? புரிஞ்சுதா? பாருங்க, பிழை கூட்டலானால், பிழையானால். கரி கூட்டல் கோள், கரிக்கோள். எழுதும் கூட்டல் போது, எழுதும்போது.
அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. வினா எண் 1. கயல் டேஸ் மறந்துவிட்டாள் கரிக்கோலை. அழிப்பானை டேஸ் மறந்துவிட்டான் முத்து. முத்துவிற்கு கரிக்கோள் இப்படி இருந்தால் பிடிக்கும், கூறாக இருந்தால் தான் பிடிக்கும். அடுத்ததாக பாருங்க, பாடம் 8 தலைப்பு இறகு. பொருள் கூறுக பாருங்க. நல்ல, நா இல்ல நல்ல, அதனுடைய பதில் சிறந்த, இந்த சிறந்த. அடுத்து வண்ணம், வா இன் ந இம் வண்ணம், இதனுடைய பதில் நிறம், நிறம். அடுத்து தருகிறேன், தருகிறேன், இதனுடைய பதில் கொடுக்கிறேன், கொடுக்கிறேன். நல்ல, சிறந்த, வண்ணம், நிறம், தருகிறேன், கொடுக்கிறேன். புரியுதா குழந்தைங்களா? சரி, அடுத்ததாக பாருங்க. அடுத்து நம்ம வினா விடைக்கு வந்துட்டோம். சரிங்களா? பாருங்க, வண்ணம் எத்தனை வகைப்படும்? வா இன் ந இம் வண்ணம் இத்தனை எத்தனை வகைப்படும். வகை இப்படு இம் வகைப்படும். வண்ணம் வா இன் ந இம் வண்ணம் 7 வகைப்படும். 7 வகைப்படும். வகை இப்படு இம் வண்ணம் 7 வகைப்படும். புரிஞ்சுதா குழந்தைகளா? அடுத்து வினா எண் 2. இறகு எப்படி இருந்தது? இறகு, இறகு இப்படி எப்படி இருந்தது? இருந்தது, இருந்தது. அதுக்கு பதில் இறகு, இறகு பல இப்பாக பளபளப்பாக இருந்தது. இருந்தது. எப்படி இருந்தது? இறகு பளபளப்பாக இருந்தது. பாருங்க, வண்ணம் எத்தனை வகைப்படும்? வண்ணம் 7 வகைப்படும். இறகு எப்படி இருந்தது? இறகு பளபளப்பாக இருந்தது. புரிந்த குழந்தைகளா? அடுத்து வினா எண் 3. இப்பாடலின் ஆசிரியர் யார்? இப்பாடலின் ஆசிரியர் ஆசிரியர் யார்? வினா கேட்குறாங்க. பதில் பாருங்க. இப்பாடலின் ஆசிரியர் ஆசிரியர் அல்லவல்லியப்பா. அல்ல புள்ளி வைக்கணும். வள்ளியப்பா. வள்ளியப்பா. இப்பாடலின் ஆசிரியர் வள்ளியப்பா. எல்லா வினாவிற்கும் முடிந்த பிறகு நம்ம கண்டிப்பாக இங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும். சரிங்களா குழந்தைகளா? சரி, அடுத்ததாக பாருங்க, இலக்கணம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பக்க எண் இலக்கணத்தில் பாருங்க, பக்க எண் 16 எடுத்துக்கோங்க. சங்கத்தமிழ் இலக்கண புத்தகம் இருக்குல்ல குழந்தைகளா, அதில் பக்க எண் 16. சரிங்களா? பக்க எண் 16 பாருங்க. இது என்னது? குறில். இது நெடில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குறியில் இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது, நம்ம அதை நெடிலாக மாற்ற போகிறோம். பாருங்க, நடு, நடு, அதை நம்ம நெடிலாக எப்படி மாற்றோம்? நாடு, நாடு. அடுத்து படு, இதை வாடு, வாடு இப்படி சொல்லணும். சரிங்களா? பாடு, படு, இதை நெடிலாக மாற்றும்போது என்ன ஆகுது? பாடு, பாடு, பாடு. அடுத்து நாடி, நடி, இதை நாடி, நாடி, நாடி. அடுத்து வினா எண் 5. கலை, கலை, இதை நம்ம காலை, காலை. அடுத்து மாலை, மலை, இதை மாலைன்னு மாற்றலாம். மாலை, மாலை. அடுத்து பல், பல், இதை நம்ம நெடிலாக மாற்றும் பொழுது பால், பால். அடுத்து கல், கல், இதை நெடிலாக மாற்றும்போது கால், கால். அடுத்து கரம்,
இம் காரம். இதை மாற்றும் பொழுது காரம் இம் காரம். அடுத்து மடு மடு. இதை மாற்றும் பொழுது மாடு மாடு. அடுத்து பாருங்க, நெடியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? குறியிலாக மாற்ற போகிறோம். இங்கே குறியில் நெடிலாக மாற்றினோம். இப்போ நெடியில் குறியிலாக மாற்ற போகிறோம். இங்கே வாரம் இருக்கா, இதை என்ன பண்ண போகிறோம்? அந்த துணைக்கால் எடுத்துட்டான்னா குறியில் தானே, வரம். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த வாரம் இருக்கிற நெடியில் துணைக்கால் எடுத்துட்டா நீக்கிட்ட என்ன ஆயிரும்? வரம். மாதம். இதை நம்ம என்ன பண்ணுறோம்? மா இருக்கு, இந்த துணைக்கால் எடுத்துட்டோம்னா மதம் இம் மதம். பாருங்க, இம் வாரம். துணைக்கால் எடுத்துட்டு இம் வரம். இம் மாதம். இதை நீக்கிட்டோம்னா என்னாகும்? மதம். அடுத்து சூடு. இதை சுடு. சரிங்களா? வாதம். அதை நம்ம இம் வாதம். இதை குறியிலாக மாற்றும் பொழுது வதம். இம் வதம். அடுத்து பாலம். இம் பாலம். இது எப்படி மாற்றலாம்? பலம். இம் பலம். அடுத்து கான். கான். அதை குறியிலாக மாற்றும் பொழுது என்ன ஆயிடுது? கண். கண். அடுத்து மாடி. இதை குறியிலாக மாற்றும் பொழுது மடி. மடி. அடுத்து பாருங்க, பாடம். இம் பாடம். இதை குறியிலாக மாற்றும் பொழுது என்ன ஆகுது? படம். இம் படம். அடுத்து மாடம். இம் மாடம். இதை மாற்றும் பொழுது மடம். இம் மடம். அடுத்து ஆடை. ஆடை. இதை குறியிலாக மாற்றினால் அடை. புரியுதா குழந்தைகளா? இப்போ நம்ம குறியில் நெடிலாக மாற்றியிருக்கோம், இப்போ நெடியில் குறியிலாக மாற்றியிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? சரி, இன்றைய வகுப்பு பிடித்திருந்தா குழந்தைகளா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.